ஹாரர், த்ரில்லர், ட்விஸ்ட் அப்படின்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வர ஜித்து ஜோசப்போட படம் தான் இந்த மிரஜ். படம் ஸ்டார்ட் ஆன உடனே தான் கம்பெனியில் இருக்க ஊழல்கள்லையும் அதனால அவங்க எந்த அளவுக்கு மக்களை இது பண்றாங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்ட கிறிஸ்ங்கிறவர் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் தப்பிக்கிறதுக்கு போறாரு. இந்த டேட்டாவெல்லாம் அவர் பென்ட்ரைவ்ல எடுத்துக்கிட்டு அவர் எதிரிகளால் கொல்லப்பட்ட அவருக்கு ஒரு காதலி இருக்காங்க. அவங்க தான் நம்ம ஹீரோயின் அபர்ணா பாலமுரளி. இவங்க தான் ஹீரோ ஏன் கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிறத தேடி போறாங்க. அப்படி போகும்போது யூடியூபரா இருக்க நம்ம ஹீரோ சைதக்கலி பாத்தீங்க அப்படின்னா இதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி பிரச்சனைகளை எல்லாம் பேசுற அவரு நம்ம ஹீரோயின்ட்ட என்னன்னு கேட்கறதுக்காக வராரு. கதை அங்க இருந்து அடுத்த கட்டத்துக்கு நகருது. படம் ஸ்டார்டிங்ல கொஞ்ச நேரத்துலயே பாத்தீங்கன்னா இந்த ட்விஸ்ட் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா இறந்து போன கிறிஸ்ட ஆரம்பிச்சு அங்க இருந்து பாத்தீங்கன்னா அபர்ணா பாலமுரளியோட ஃப்ரெண்டுகிட்ட அங்கிருந்து டைரக்டா அபர்ணா பாலமுரளிக்கிட்டே வந்துருது. படம் சீட்ல உட்காந்து நமக்கு பாக்குறவங்களுக்கு தான் இவ்வளவு ட்விஸ்ட் அப்படின்னா படத்துல கூடயே போயிட்டு இருக்க சைகத்தலிக்கும் பாத்தீங்கன்னா இது பயங்கர ட்விஸ்ட்னு தான் சொல்லலாம். படம் ஏகப்பட்ட ட்விஸ்டா இருக்கிறதுனாலயோ என்னடா எவ்வளவு ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்டா அட போங்கப்பா அப்படின்னு சொல்ற விதமா தான் இருக்கு. ஒரு தடவை போய் பார்க்கலாம். அதுவும் ஜித்து ஜோசப்புக்காகவே இந்த மிரஜ் தியேட்டர்ல பார்க்காட்டியாலும் ஓடிடில பார்க்க வேண்டிய ஒரு படம்.